நான் வந்து 30 இயர்ஸாக ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியராக இருக்கேன். ஒரு வீடு கூட அப்ரூவல் இல்லாமல் வீடு கட்டக்கூடாது. அதுதான் என்னுடைய தாரக மந்திரம். வாஸ்து பார்க்குறவங்க பார்க்கட்டும், கையில் காசு வச்சு கட்டுறவங்க கையில் கட்டட்டும், பேங்க்ல போய் வாங்கட்டும். இதுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் முதல்ல கவனிக்க வேண்டியது உங்கள் இடம், கட்டுற இடம், அந்த இடத்துல வீடு கட்ட உகந்ததான் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது. நிறைய வீடுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதியிலே இன்னைக்கு பில்டிங் நின்றுட்டு இருக்கும். ரீசன் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அனுமதி இல்லாமல் கட்டடங்களை உருவாக்குனதுனால் மட்டுமே. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இடத்த வாங்குறீங்க, இல்ல ஒரு இடத்துல வீடு கட்டுறீங்க, கட்ட போறீங்கன்னு நீங்க உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்த உடனே நீங்க பார்க்க வேண்டியது யாருன்னா, ஒரு இடத்த வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டினுடைய டாக்குமெண்ட்டை வாங்கி ஃபர்ஸ்ட் அட்வொகேட்டிட்ட கொடுத்து இது லீகல் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது, எங்களை போல ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர்கிட்ட கொடுத்து இந்த இடத்துல வீடு கட்ட உகந்ததா, இந்த இடத்துல வீடு கட்ட முடியுமா, என்ன மாதிரி வீடு கட்டுறதா, இல்லை கடை கட்டுறதா, இல்லை இண்டஸ்ட்ரியலா, ஆல் கிளாசிஃபைடு சிஎம்டினுடைய வெப்சைட்டில் லேண்ட் யூஸ் ஸ்கெட்சில் இருக்குது. இதை முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது, அதன் பிறகு இதில் எவ்வளோ இப்போ ஒரு கிரவுண்டு ஒருத்தர் வாங்குறாருன்னா அந்த கிரவுண்டு எத்தனை அடி ரோடு அகலம், அவர் பிளாட்டுக்கு முன்னாடி இருக்க ரோடு விட்ட செக் பண்ணி, அவர் ஹைட் ஆஃப் த பில்டிங் பக்கத்தில் 4 மாடி கட்டிட்டாங்கன்னு ஒரு 4 மாடி கட்ட முடியும்னு நினச்சிட்டு வாங்கிட்டாருன்னா கண்டிப்பாக ஹைட் ஆஃப் த பில்டிங் அவர் ஒரு 16 அடி ரோட்டில் டிட்டாச்ட் ஏரியாவில் வாங்கிட்டாருன்னா அவருக்கு வந்து 4 மாடி ஸ்டில் +3 கட்ட முடியாது, வாய்ப்பு கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு அட்வொகேட்டை பார்த்து டாக்குமெண்ட்டை செக் பண்ணணும். ரெண்டாவது, எங்களை போல் ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியரை பார்த்து அதுக்கு அப்ரூவல், அந்த லேண்டுடைய மொத்த ஸ்டேட்டஸ் எங்ககிட்ட சிஎம்டி லிமிட்டுக்கு உட்பட்டு சிஎம்டியினுடைய ஃபுல் ரெக்கார்ட்ஸ் எங்களை போல் லைசன்ஸ் சர்வேக்கிட்டே இருக்குது. இல்லை சிஎம்டியில் போயிட்டு இந்த பிளாட்டு அன்அப்ரூவ்டாக இருந்தால் அப்ரூவ்டுக்கு எலிஜிபிலிட்டிஸ் இருக்குதான்னு பார்க்கணும். சிஎம்டி அப்ரூவல் இல்லாமல் இருக்கிற லேண்டை வாங்கலாமா, இல்லை 100% வாங்கலாம். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு எங்களை போல் ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியரை கன்சல்ட் பண்ணோம். இல்லாட்டி அந்த லோக்கல் பாடிஸ், அந்த இப்போ கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே இருந்ததுன்னா கார்பரேஷனில் அந்த இடத்துக்கு அப்ரூவல் கிடைக்குமா, எங்களை போல் எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட கேட்டிங்கன்னா நாங்களே சொல்லிவிடுவோம் அதில் அனுமதி வாங்குறதுக்கு என்னென்ன ஆகும், எவ்வளோ செலவாகும்னு சொல்லிவிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், சில இடங்கள்லாம் வந்து அப்ரூவலுக்கு எலிஜிபிலிட்டிஸ் இருந்தும் ஓஎஸ்ஆர் கட்டுற மாதிரி இன்றைக்கி வேல்யூவில் 10% கட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறீங்கன்னா 20 லட்ச ரூபா ஆகுதுன்னா அந்த இடத்துக்கு ஒரு கிரவுண்டு இடத்துக்கு அனுமதி வாங்க போனீங்கன்னா நீங்கள் இப்போ கைட்லைன் வேல்யூ கூட ரிவைஸ்ட் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 7-8 லட்ச ரூபா நீங்கள் ஃபீஸ் மட்டுமே கட்ட வேண்டியது வரும். ஈவன் இஃப் இட் இஸ் 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டினா கூட. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது அப்ரூவலுக்கு உகந்த இடமா, அதில் அப்ரூவல் கட்டுறதுக்கு எவ்வளோ வீடுனுடைய அளவு எவ்வளோ கிடைக்கும், நீங்கள் கனவு காண்ற அளவுக்கு அதில் பில்டிங் கட்ட முடியுமான்றது எங்களை போல் ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர்களை நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் நீங்கள் பண்ணணும்.